பஞ்ச தத்துவங்களினால் ஆன இந்த பூமியில்தான் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது. தவிர வானத்திலோ அல்லது பாதாள உலகத்திலோ வேறு எங்குமோ இல்லை. கீதையிலும் இந்த சொர்க்கம் நரகம் பற்றி 16வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகனில் சொல்லப்பட்டுள்ளது. தவோ பூதசர்ஹவ் லோகே அஸ்மின் தெய்வ ஆசூர ஏவச தெய்வக விஸ்தரசக புரோக்த ஆசூரம் பார்த்தமே ஸ்ருணு. ஹே பார்த்தா, இந்த பிரம்மாவின் பகல் இரவு போன்ற சுக துக்கத்தின் உலகத்தில் உயிரினங்களின் சிருஷ்டி சொர்க்கம் நரகம் 2 விதமாக இருக்கிறது. ஞான சூரியனான சிவனுடைய பகலில் தேவதைகளுடையதும் மற்றும் நரகமான இரவில் லேவதா போன்ற துக்கம் தரும் ராட்சசர்களுடையதும் ஆகிறது. தெய்வீக சிருஷ்டி விஸ்தாரமாக நான்முகம் சேர்ந்த பிரம்மா முகம் மூலமாக முதலிலேயே கூறப்பட்டு விட்டது. இப்போது கீழே இறங்கும் சதா துக்கதாயான ஆசூரி சிருஷ்டி பற்றி என்னுடைய சிவ சமானமான ஜெகத் பிதாவிடமிருந்து கேள் என்று சொல்லப்பட்டுள்ளது. சத்யுக துவாபர யுக காலகட்டத்தில் ஒரே மதம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி போன்றவை இருப்பதாலும் அப்போது வாழக்கூடியவர்கள் தெய்வீக குணங்களும் சக்திகளும் நிறைந்தவர்களாக ஆத்மீக ஸ்திதியில் இருக்கக்கூடிய தேவதைகளாக வாழ்வதாலும் அங்கே எப்போதும் தூய்மை, சுகம், சாந்தி நிறைந்திருக்கும்.